ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட சில லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில செப்டம்பர் 20ஆம் தேதிக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் புக் பண்ணிருப்பீங்க. புக் பண்ணவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ப்பா 9 o'clock லிங்க் அவைலபிள் ஆகல. ஒரு 9495 மாதிரி தான் லிங்க் கொடுத்தாங்க. ஆனா பிஃபோரே நம்ம லாகின் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிள்ஸ் காட்டுச்சு. நிறைய பேர் புக் பண்ண முடியல. 500 ரூபாய் தரிசனத்திலையும் 20ஆம் தேதி ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்டேட் வந்தா ஷேர் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் 24ஆம் தேதியும் பிளாக்ல இருக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட். மேபி அதோட அப்டேட் வந்துச்சுனாலும் உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இலவச தரிசனம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, நேத்து வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே பக்தர்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு புரட்டாசி 1. ஸோ தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் நம்ம பெருமாள் தரிசனம் போறது ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணி போக முடியாதவங்க எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா போகணுன்ற பிளானிங்ல இருப்பீங்க. ஸோ அதனால நாளைக்கு லீவு நாளும் அப்படின்றனால கண்டிப்பா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கான நிலவரப்படி 15ல இருந்து 20 மணி நேரத்துக்குள்ள ஆகும் அப்படின்றத அப்படி நேத்தே நிறைய பேர் 17 மணி நேரம் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தரிசனம் போறவங்களும் கமெண்ட்ஸ்ல உங்களோட தர்ஷன் அப்டேட்டை ஷேர் பண்றீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கும் யாராவது போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. சில டைம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. சில நேரம் 4 மணி நேரம் கூட ஆகிருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேலதான் ஸ்லாட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அதுக்கப்புறமா ஃப்ரீ தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இலவச தரிசனத்துக்கு எந்த டிக்கெட்டுமே நீங்க வாங்க தேவையில்லை. கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோ இல்ல நெகட்டிவ் சர்டிபிகேட் எதுவுமே எந்த இடத்துலயும் செக் பண்றது இல்ல. போகும்போது வேணும்னா மாஸ்க் எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் ரஷ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சேஃப்டிக்காக தான். ஆனா கம்பல்சரி எந்த இடத்துலயும் நீங்க மாஸ்க் போடுங்க, ஏன் மாஸ்க் போட்டு வரல அந்த மாதிரி எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணவங்க மட்டும் அந்த தர்ஷன் டிக்கெட் கூட எந்த ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணீங்களோ அதையும் எடுத்துட்டு போங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நாங்க நடந்து போகலான் இருக்கோம், திவ்ய தரிசனம் பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ திவ்ய தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்றது இல்ல. நீங்க அலிப்பிரி வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ நடந்து போனீங்கன்னா இலவச தரிசன கியூல தான் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடந்து போறதுக்கு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து வியாழக்கிழமைக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே கூட்டம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்றனால ஸோ நம்ம ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து போயிட்டு அங்கேயே போய் கியூல நிக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நாட்கள்ல நார்மலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட் இருக்க அன்னைக்கு உங்களோட தர்ஷன் இதை பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில கொஞ்சம் போறவங்களுக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஆர் ஆஃபீஸ்ல காலையில ஒரு பேட்சா தான் உள்ள அலோவ் பண்றாங்க. ஒரு 50 பேர் அந்த மாதிரி தான். வெளியில கியூ நிறைய பேர் நிக்கிறாங்க. பட் அதுல ஒரு 50 பேரா தான் ஆஃபீஸ்க்குள்ள விடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு முன்னாடியே நிறைய பேர் நிக்கிறாங்கன்னா அவைலபிள்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் ரூம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைன்ல நிக்கிற எல்லாருக்குமே ரூம்ஸ் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள எவ்வளவு ரூம்ஸ் அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கோ அது இருக்க வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில போறீங்கன்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் அங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா நம்ம நடந்து மேல மலைக்கு போய் போவோம் இல்லையா, அந்த இடத்துல சப் ஆபீசர்ஸ் இருக்கு, அங்கேயும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கூட்டம் சிஆர் ஆபீஸை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆபீஸ்ல போயிட்டு உங்களோட புக்கிங் காப்பியை ஸ்கேன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட், நவம்பர் மாசத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ வரும், 300 ரூபாய் தரிசனம் அண்ட் ரூம் புக்கிங்லாம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப்பு, திருமலைக்கான அக்கமடேஷன் இது எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேலதான் அதோட அப்டேட் எல்லாமே வரும். அக்டோபர் மாசத்துக்கு சீனியர் சிட்டிசனுக்கான தரிசன டிக்கெட், அது இல்லாம உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்
ஸோ இதுல ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல உங்களுக்கு எந்த டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால நீங்க மீதி இருக்க நாள்கள் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சீனியரா இருக்காங்க, அதாவது 65 வயசுக்கு மேல இருக்காங்க, வயசானவங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசனுக்கான தர்ஷன் டிக்கெட்டை ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்மளால புக் பண்ண முடியாது. டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் அதுக்கான அவைலபிள்ஸ் இருக்கும், புக் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கான ஸ்லாட் டைம் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். வயசானவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 65 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஆதார் கார்டு வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை குழந்தைங்களை இப்ப 12 மாசத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய கை குழந்தைகளை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா சுபதம் என்ட்ரிட்ட போயிட்டு அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுல என்ன டைம் போட்டிருக்கோ அந்த டைம் நீங்க ஃப்ரீயா போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் கை குழந்தைகளுக்கான தரிசன ப்ரொசீஜர். யாராவது போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போங்க. பிரம்மோற்சவம் டைம்ல இந்த தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நாள்ல எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் தரிசனம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சில நாட்கள் வந்து அவைலபிள் இருக்கு, வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஏபிஎஸ்ஆர்டிசில வந்து நீங்க 300 ரூபாய் தர்ஷன் கூட பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணலாம்னு நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் வந்து இது நான் பொய்யான தகவல்களை வந்து பரப்புறதா வந்து எனக்கு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து அஃபீஷியலா அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. ஆல்ரெடி நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி தரிசனமும் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா அஃபீஷியலா வரக்கூடியதும் உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்றோம். வேற எந்த விஷயங்களையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கல அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதனாலதான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.